நம்ம எல்லாரும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கான கரெக்டான இயர் ஃபைனல் இயர் தான். ஃபைனல் இயர் தான் நம்மளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே டெஸ்ட் பண்ணக்கூடிய இயர். நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது 11 சப்ஜெக்ட்ஸ் இன் ஜஸ்ட் 12 months. இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11 சப்ஜெக்ட்ஸ் இன் ஜஸ்ட் 15 to 16 months ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப பெரிய டாஸ்க். 11 சப்ஜெக்ட் ஒரே வருஷத்தில், அது போக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ப்ராக்டிக்கலு, வைவா, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே ஏதோ கண்ணை கட்டி நம்மளை காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். நோ வரிஸ். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது, when you know the path for your destination, your 50% of the work is done. ஆமாம், நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு எங்கே போகணுங்கிற வழி தெரிஞ்சிட்டாலே உங்களோட 50% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். மிச்சம் 50% தான் நீங்கள் போடுற எஃபர்ட். நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு கைட் பண்ண யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் இப்படி 11 சப்ஜெக்ட்ஸ் இன் 1 year எழுதுறது. ஆனால் உங்களுக்கு கைட் பண்ண நான் இருக்கேன். நான் என்னோடய ஃபைனல் இயரில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் த்ரூ பண்ணேன், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கிறது, எக்ஸாம்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு கேஸ் ப்ரெசன்டேஷன் எடுத்தால் அதுக்கு என்ன படிக்கணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணி ஈஸியாக பாஸ் ஆகிறது, அண்ட் உங்களோட ஃபைனல் இயர் எப்படி சர்வை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்த பற்றியும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இனி வர வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபைனல் இயருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஃபைனல் இயர் MBBS படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு ஓவரால் கைட் மாதிரி உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன். அடுத்து வர சப்சிக்வெண்ட் வீடியோஸில் வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரலான ஐடியா உங்களுக்கு ஃபைனல் இயர் எப்படி சர்வை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டார்ட் as soon as possible. ஆமாம், ஏன்னா இருக்கிறதே நமக்கு ரொம்ப கம்மியான டைம் அண்ட் சப்ஜெக்ட்ஸும் வந்து நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த ரேஸில் இருப்பீங்க. நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஃபைனல் இயர் ஆரம்பித்து ஒரு 2 to 3 months மேலவே போயிருக்கலாம். அப்படி இந்த 2 to 3 months நீங்கள் ஒரு பேஜ் கூட படிக்கலனாலும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 9 months இருக்குது. அந்த 9 months நீங்கள் நல்லா படித்தாலே உங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஐயோ, ஏற்கனவே எனக்கு ஒரு போஸ்டிங்கே முடிஞ்சிருச்சு, அந்த போஸ்டிங்கில் நான் எதுவும் பெருசாக படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க போஸ்டிங்கை நீங்கள் வேஸ்ட் பண்ண தான் போகிறீங்க. அதனால் அப்போ படிக்கலையா, சரி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இருக்க என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம அதை பேக்லாக் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இருக்க ப்ரெசென்ட் டைமை டோன்ட் வேஸ்ட். ஸ்டார்ட் as soon as possible. அடுத்த விஷயம் என்னென்னா, ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். இப்போது நீங்கள் எந்த சோஷியல் மீடியா இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் ஒரு ஃபைனல் இயருக்கான உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா அது அவங்களோட அப்ரோச் வச்சு தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கானதை நீங்கள் தான் தெரியும். நீங்கள் எதில் ஸ்ட்ராங், நீங்கள் எதில் வீக் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, எனக்கு எதுவுமே ஸ்ட்ரென்த்தே இல்லை, எல்லாமே வீக்னஸாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எஸ், ஃபைனல் இயர் வரும்போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன் டைம் ரீட்லேயே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நல்ல மைண்டில் லாங் லாஸ்டிங்காக ரீட்டைன் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் சப்ஜெக்ட். ஆனால் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் திருப்பி மறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தனியாக நம்ம வீடியோஸ் பார்க்கணும், நோட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டால் தான் அந்த சப்ஜெக்ட்டை படிக்க முடியும். அதனால் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நீங்கள் கம்மியான டைம் கொடுத்துட்டு உங்களோட வீக்னஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் லெவலில் ஈஸியாக உங்கள் ஃபைனல் இயர் கிளியர் பண்ணிடலாம். அடுத்த முக்கியமான விஷயம், பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க போகிற ஒரு 8 to 9 months பீரியட் வந்து ஒரு கோல்டன் பீரியட். இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் எந்த மாதத்தில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன டெட்லைன் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் படிக்கவே முடியும். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 10 daysக்குள்ளே படிக்கணும்னு வச்சோன்னா அந்த 10th டேக்குள்ளே நீங்கள் படிக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டெட்லைனே வைக்காமல் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நாள் படிக்க வேண்டியதை வந்து நீங்கள் ஒரு 30 நாள் படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் டெட்லைனுக்குள்ளே முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் டெட்லைன் வச்சா தான் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு கவர் பண்ணவா ட்ரை பண்ணுவீங்க. இப்போ இருக்க டைம் காலையில் எல்லோரும் போஸ்டிங் போயிட்டு ஃபுல்லாக டயர்டாக வருவோம். அதுக்கப்புறம் மதியானம் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் மறுபடியும் கேஸ் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டயர்டிங்காக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சில போஸ்டிங், லைட் போஸ்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ டயரிங்காக இருக்காது. அந்த மாதிரி டயரிங் இல்லாத போஸ்டிங்ஸில் வந்து ஈவினிங் டைமும் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஏர்லி மார்னிங் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் 8 மணிக்கு போகிறீங்கன்னா ஒரு 5:36 எழுந்திரிச்சு அப்போது ஒரு 1 to 2 hours நீங்கள் படிச்சிங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். குவாலிட்டி இஸ் பெட்டர் தேன் குவான்டிட்டி. இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஐயோ எல்லோரும் படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours வந்து சும்மா புக் எடுத்து வச்சு உட்கார்றது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஒழுங்காக உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சிங்கன்னா அதுவே மோர் தேன் எனஃப். அப்புறம் முக்கியமான விஷயம், வீடியோ ட்ராப்.
வீடியோ ட்ராப்பில் வந்து தயவுசெய்து விழுந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு நிறையா பேர் வந்து புக் படிக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் கேட்ட வரைக்கும் இல்லை பார்த்த வரைக்கும் 95 to 97% ஆஃப் பீப்புள் வந்து வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. வீடியோஸ் பார்க்குறத வந்து நான் எங்கேயுமே தப்பு சொல்லலை. ஆனால் வீடியோஸ் வந்து ஒரு பேசிவ் லேர்னிங்காக தான் இருக்குது. வீடியோஸை நம்ம பார்க்குறோம், ஒரு சைடு நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கோம், ஒரு சைடு நோட்ஸும் இப்போ நான் மோஸ்ட்லி எழுதுறதே இல்லை, எல்லோரும் பிரிண்டட் நோட்ஸ் வாங்கிக்கிறோம். பிரிண்டட் நோட்ஸில் வந்து அப்படியே சும்மா அண்டர்லைன் பண்ணிட்டே போகிறோம். நம்ம அந்த சப்ஜெக்டை அவங்க கண்ணு வழியாக பார்த்து அவங்க சொல்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டுமே நம்ம படிக்கவே மாட்டேங்கிறோம். அவங்க சொல்லித்தரது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கானே தவிர்த்து அதை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸாமில் ரெப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புக்கில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கெரியருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நிறையா வீடியோஸ் இருக்கும். நம்ம இது வரைக்கும் வீடியோஸே பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபைனல் இயரில் உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்டோட எல்லா வீடியோ உட்காந்து படித்து திருப்பி அதை ரிவைஸ் பண்ணுறங்கிறது நியர்லி இம்பாசிபிள் டாஸ்க் தான். ஆனால் நீங்கள் அந்தந்த போஸ்டிங்கில் அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்க வீடியோஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீட் பிஜிக்கு இருக்க ப்ளூ பிரிண்ட் வேறு, யூனிவர்சிட்டிக்கு இருக்க ப்ளூ பிரிண்ட் வேறு. நீட் பிஜியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் கேட்காம இருக்கலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் இம்பார்ட்டண்ட்டான இருக்க கொஸ்டின் நீட் பிஜியில் கேட்காம இருக்கலாம். அதனால் ரெண்டுலேயுமே வந்து சில கண்டென்ட்ஸ் மாறும். அதனால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனல் இயர் கிளியர் பண்ணால் தான் நம்ம நீட் பிஜி எழுத முடியும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ஃபைனல் இயர் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அதில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கெலாம் வீடியோஸ் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக பாருங்கள். அப்படி வீடியோஸ் கிடைக்கலனா நீங்கள் ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை படிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பீவேர் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஆமாம், ஃபைனல் இயர் பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர் போனால் போதும், உங்களுக்கு கூட சேர்த்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்பவே ரேராக தான் இருப்பாங்க. சில பேர் வந்து எல்லாமே படிச்சுட்டு படிக்கணும்னு சொல்கிறவங்கள கூட விட்டுடலாம். ஆனால் எல்லாமே படிச்சுட்டு நம்மளை படிக்க விடாமல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட வந்து நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருந்துக்கணும். ஏன்னா ஃபைனல் இயரில் யாருமே நமக்காக நிற்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு ஆள் தான் நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம். அதனால் யார் மேலேயும் இது பண்ணாமல் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு ஒழுங்காக படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. ஆமாம், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம இந்த ஃபைனல் இயர் ப்ரிப்பரேஷன் பீரியடில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு வரதான் போகுது. கண்டிப்பாக சில இடத்துல ரொம்பவே அடி வாங்கி நம்ம இதவே குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜும் சில பேருக்கு வரலாம். ஆனால் ரொம்ப ஹையில் இருக்கும், நம்ம எல்லாமே படித்தோம் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தவங்களும் கடைசியில் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் நம்ம ஒரு பிளாட்டிவ் ஸ்டேஜில் இருந்தோம்னா நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ டவுன் போனாலும் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹை போனாலும் அதையும் ரொம்ப ஓவர் செலிப்ரேட் பண்ணவே கூடாது. என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கணும். டெய்லி நான் ஒரு 1 hour to 2 hour என்ன கண்டிஷன் இருந்தாலும் நான் அந்த 1 hour to 2 hour வந்து நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக படித்தா தான் நீங்கள் ரேஸில் இருக்கவே முடியும். திடீர்னு ஒரு 2 நாள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 days 5 days போயிடும். அந்த 4 days 5 days போகிறது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் நான் திருப்பி படிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த 4 to 5 days வந்து நீங்கள் சுத்தமாக படிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உங்களோட மொமெண்டமே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 1 hourலேருந்து கொஞ்சம் 30 minutes 1 hour அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன தான் நீங்கள் ஃபைனல் இயர் வந்துட்டோம், இது வரைக்கும் 3 years வந்து காலேஜில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த ஃபைனல் இயர் மட்டும் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும் தான். ஆனால் அப்பயும் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour to 2 hour படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் டயட் அண்ட் ஸ்லீப். நம்ம ஃபைனல் இயர் போயிட்டோம், இதுமாதிரி ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருக்கணும், தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூட நமக்கு டைமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிரெயினோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும், உங்களோட லாங் டேர்ம் மெமரியும் சூப்பராக பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியோட இன்ஃப்ளமேஷன் ரேட்டை குறைக்கும், நம்ம மைண்டை வந்து ஒரு காமான ஸ்டேட்டில் வைக்கணும், நம்மளை நல்லா நம்ம பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டை வந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஒழுங்காக இருக்க முடியும். ஸோ ஸ்லீப் அண்ட் டயட்டை வந்து சாக்ரிஃபைஸே பண்ணாதீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லோரும் தயவுசெய்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக நமக்கு வந்து நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டே ரொம்ப கம்மியாகி நமக்கு ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வரலாம். ஸோ தட் டெய்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நேரம் நான் இது ஸ்போர்ட்ஸ் போகிறீங்களா, தயவுசெய்து ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடுங்க. இல்லை ஜிம் போகணுமா ஜிம் போங்க, சைக்கிளிங் போங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வீக்லி ஒன்ஸ் ஒரு நைட் அவுட் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சாப்பிட போகலாம், படத்துக்கு போகலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம்.
ஏன்னா ஃபைனல் இயருங்கிறது வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா மெமரிஸும் க்ரியேட் பண்ணுற ஒரு இயர் தான். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் காலேஜில் போய் திருப்பி கிளாஸில் உட்கார போகிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒன்றா சுற்றுறதுக்கும் டைம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த ஃபைனல் இயரை வந்து நீங்கள் மெமரிஸும் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். க்ரியேட் பண்ணுறது படிக்கணும்னு சொல்லிட்டு மெமரிஸை க்ரியேட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் நீங்கள் படித்து பாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா உங்களுக்கு எந்த மெமரிஸுமே இருக்காது, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறதும் படிங்க, அட் த சேம் டைம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் சுற்றணும், இல்லை படத்துக்கு போகணும், எல்லாமே பண்ணுங்கள், பட் வித்தின் பவுண்ட்ரிஸ். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஓவராலாக நீங்கள் ஃபைனல் இயரில் இப்படி சர்வை பண்ணுறதுன்னு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா, இல்லை ப்ராக்டிக்கல் கைடு வேணுமா, இல்லை நான் எப்படி ஃபைனல் இயரை சர்வை பண்ணேன் அதோட ஸ்டோரி வேணுமா, இல்லை என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஃபைனல் இயர் MBBS படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.